Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. மதுரையில் சிஎன்ஜி பங்குகளில் பேருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக டீபோட் டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வணிக சிலிண்டர்கள், சிஎன்ஜி எரிவாயு உள்ளிட்டவைகளுக்கு பெருமளவு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரையில் குறைந்த அளவு எண்ணிக்கை கொண்ட சிஎன்ஜி பங்குகள் மட்டுமே இருப்பதால் டீபோட் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்தியன் ஆயில் வங்கி மேலாளரிடம் தங்களது குறைகளை முறையிட்டு மனு அளித்தனர். சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது இப்போ சில காலங்களாக எங்களுக்கு சரியான கேஸ் சரியான முறையில் கிடைக்கிறதில்ல. இப்போ எங்களுக்கு பக்கத்தில் ஒன்று தனக்கன்குளம், கருவேலம்பட்டி தான் 2 தான் இருக்குது. எங்களை அதை தாண்டி எங்களால் போட முடியலை. ஏன்னா வந்தாலும் எங்களுக்கு பாதி கேஸ் அடிச்சிருது. இப்போ என்னென்னா கருவேலம்பட்டியில் போனோம்னா பஸ்ஸுக்கு தான் முதலிடம், உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. அப்படியே வெயிட் பண்ணி போட்டாலும் ஒரு பஸ்ஸுக்கு அடிச்சுட்டு 2 ஆட்டோக்கு தான் அடிப்போம், 2 காருக்கு தான் அடிப்போம்னு சொல்ல வர்றாங்க. சிஎன்ஜி கவர்மெண்ட் சிஎன்ஜி பஸ்ஸை விநியோகம் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி டிப்போ டீசல் பெட்ரோலுக்கு தனியாக பல்க ஆரம்பித்து அவங்கவுங்க அந்தந்த இடத்துல போடுறாங்களோ அதே மாதிரி பஸ்ஸுக்கு சிஎன்ஜி பஸ்ஸுக்கு அவங்க ஒரு தனியாக ஒரு இடத்த இது பண்ணி பஸ்ஸுக்குன்னு போட சொல்லுங்க. அன்றாட மக்கள் கஷ்டப்படுற மக்கள் எல்லாருமே நாங்கள் இன்றைக்கு காக்கி சட்டையை போட்டு ஓட்டினா தான் எங்களுக்கு அன்றாட வருமானமே. சார் நாங்கள் கடந்த 1 மாத காலமாக 10 மணிக்கு வந்தால் 2 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். சார் நாங்கள் மதுரை மாவட்டத்தில் ஆட்டோ, கால் டாக்ஸி டாக்ஸி ஓட்டுநர்கள் பூராமே எங்களுக்கு கடந்த 2 மாதங்களாக சிஎன்ஜி பெரும் பற்றாக்குறையாக இருக்குது. அதாவது எந்த பங்குலையுமே சீரான விநியோகம் கிடையாது. சிஎன்ஜி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கவர்மெண்ட் பஸ்ஸில் பூரா நிறையா சிஎன்ஜி மாட்டினதுனால கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், ஆட்டோ டாக்ஸிக்கெலாம் நாங்கள் 2வது தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் பஸ்ஸு போட்டு முடித்தவொடனே சிஎன்ஜி பூரா காலி ஆயிடுது. காலியானவொடனே எங்களுக்கு சிஎன்ஜி கிடைக்க மாட்டுது. எங்களுக்கு தடையில்லாத விநியோகம், சிஎன்ஜி விநியோகம் கொடுக்கணும். அதுக்காக மண்டல மேலாளர் அலுவலகத்துக்கு நாங்கள் மண்டல பொது மேலாளர் பார்த்து மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே சிஎன்ஜி என் கண்ட்ரோலில் இல்லை, நீங்கள் எல்லிஸ் நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போங்க, சிஎன்ஜி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு தடையற்ற விநியோகம் கிடைக்கணும் சார், கண்டிப்பான முறையில். இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பின்னாடி பாருங்களேன், பெண்கள்லாம் குடும்பத்துக்காக அவங்க குடும்பத்துக்காக ஆட்டோ ஓட்டுறாங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரி இதை செய்ய வேணாம், தயவு செஞ்சு. இதை அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நாங்கள்.